அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆமென். பாஸ்டர் இப்போ வந்தன தான் சொல்கிறாரு, ஆனால் நான் எப்போதுமே ரெடி. ஆமென். சரி, அதனால் நம்மளோட நேரம் சமயம் ரொம்ப குறைவாக இருக்குது. பாஸ்டர் நமக்கு பந்தி இருக்குது, அதுவும் முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா நம்மை புதுப்பித்து கொள்ளுகிறது ரொம்ப முக்கியம். என்னது? ஆமாம், அது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் கழிச்சு பேரண்ட்ஸ்க்கு, அம்மா அப்பாவுக்கு பையன் ஃபோன் பண்ணுறான். அம்மா, நான் ரொம்ப நாளாச்சு ஒரு மருமகன் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறா அப்படின்னு. உடனே அம்மாவும் அப்பாவும் மருமகளாக வரா, வீடையெல்லாம் சுத்தம் பண்ணு, பெட்டை க்ளீன் பண்ணு, எல்லாம் ஒழுங்கு பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு, இது வழக்கமாக எல்லா இடத்துல நடக்கிறதா. என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னான், நான் திடீர்னு வருவேன் திடீர்னு போவேன் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இது நான் சொல்ல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போதுமே ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. நானும் ரொம்ப வருஷமாக இதை குறித்து நான் நிறைய எழுதி கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆர்டிக்கல் நான் வச்சுருக்கிறேன். இந்த கடந்த 25 வருஷமாக வெப்சைட்டில் அடுத்த வருஷம் போட போகிறேன். காலையில் ஆராதனை நடத்தும் பொழுது அருமையாக தம்பி ஒரு வார்த்தை சொன்னார். எத்தனை பேர் நோட் பண்ணீங்க தெரில. என் ஆத்துமாவே, நம்மளோட வாழ்க்கையில் வெளியில் எல்லாம் சரியாக இருக்குது, சரியாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இங்கே, ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நமக்கும் அதே மாதிரி. ஆனால் என் ஆத்துமாவே, இந்த ஆத்துமாவில் இருந்து தான் நம்மளோட ஜெபம் உருவாகணும். நான் சங்கீதக்காரன் யாருக்கு சொல்கிறாரு? என் ஆத்துமாவே. அதாவது தன்னோட ஆத்துமாவும் தேவனிடத்தில் கொண்டு போகிறார். அதே மாதிரி நம்ம அண்ணால் பார்த்திங்கன்னா ஜெபத்திலே தன்னை ஊற்றுகிறாள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இது வேறு. பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை ஒழுங்குங்கரையமாக பல ஆண்டுகளாக வாசித்து வந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் புரியும். ஒரு ஜெபம் இருக்கும், அந்த ஜெபம் கேட்கப்படும், உடனே வெற்றி கிடைக்கும், அவ்வளோதான். திரும்பவும் ஒரு தோல்விகள் ஏற்படும், திரும்பவும் தேவனோட கர்த்தரிடத்தில் போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, தீர்க்கதரிசிகள் பேசுவாங்க, திரும்பவும் ஏதாவது நடக்கும். இது மாறி மாறி நடக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்க பள்ளத்தாக்கில் இருப்பாங்க, மலைக்கு கூட்டு போவார் ஆண்டவர். திரும்பவும் தங்களுடைய தவறுகளினால, தோல்வியினால், ஆவிக்கிற வாழ்க்கையில் பல குளறுபடினால திரும்பவும் மலையிலிருந்து பள்ளத்தாக்கில் அவங்களாகவே விழுந்துருவாங்க. நம்மளோட ஆவிக்கிற வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஜெபத்தை குறித்த ஒரு தெளிவில்லாத ஒரு ஆவிக்குரிய அறியாமை ஒன்று இருக்கிறது. இதை நான் இங்கே சொல்லலை, நான் நிறைய இடங்களில் அதை நான் சொல்லியிருக்கிறேன். ஜெபங்கிறது நமக்கு ஒரு பழக்கமாக இல்லை. என்ன இல்லை? பழக்கமாக இல்லை. பாஸ்டர் சொன்னால் தான் ஜெபிக்கணுங்கிறது இல்லை. பிரியமானவர்களே, கண்ணீரோடு கூட விதனோடு கூட சொல்கிறேன். 9:30 மணிக்கு ஆராதனை, 2வது ஆராதனை அப்படின்னா ஒரு 10 பேராவது அரை மணி நேரம் முன்னாடி இங்கே ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அது யாரும் சொல்லணுங்கிறது இல்லை. நீங்களே ஒரு கூட்டம் வருவதற்கு நீங்கள் என்ன பண்ணலைங்க? கண்ணீரை ஒரு அரை மணி நேரம். எதுக்காக இல்லை, இன்றைக்கி ஒரு 2-3 ஆத்துமா வரணுங்கிறக்காக. ரொம்ப நாளாக என் மனதில் இருந்ததை உங்களுக்கு நான் கடத்தி விட்டுருக்கிறேன். இதை நீங்கள் எப்படி செயற்படுத்தினே அது உங்கள் கருத்தில் தான் இருக்குது. சரி, இப்போது இங்கே மத்தேயு 7:7, கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். அடிக்கடி நம்ம கேட்குற ஒரு வசனம். மத்தேயு 5:6-7 கிறிஸ்தவ ஒழுக்கவியல் வாழ்க்கையினுடைய ஒரு கிரீடமான ஒரு சத்தியங்கள் நிறைந்தது. இட்ஸ் வெரி 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 டஃப். இட்ஸ் வெரி டஃப். கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு டைமண்ட்ஸ் எல்லாம் அங்கே வேணும்னா இந்த கோல்டன் ரூலை இங்கே பொறுக்கிக்கணும்.
ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கேளுங்கள் அப்படிங்கிறத பிரிமனில் நான் கொஞ்சம் கிரீக் நிறைய படிச்சனால அது உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ரெசன்ட், கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் இன்டென்சிஃபைடு. ப்ரெசன்ட், கண்டினியூஸ் டென்ஸ், இன்டென்சிஃபைடு. அதாவது உங்களுடைய ஜெபம் ஆனது தேடுகிறது என்பது இது வேறு ஜெபத்தில் அல்ல. ஜெபத்தில் நீங்கள் தேவனையே தேடுவது. ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஆண்டவர் எப்போது இருக்கிறார். ஆனால் அந்த குவாலிட்டேட் டைம், அதாவது மிக சிறந்த ஒரு நேரத்தை. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்பாயின்மெண்ட் போட்டிருப்பீங்க. அவர் என்ன கொடுக்குறாரோ அந்த டைம். இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு ரூல்ஸ், தெரியுமா உங்களுக்கு? முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, இப்போ அப்படி இல்லை, அதான் செலக்ட் பண்ணி ரெண்டாமா உங்களுக்கு கொடுக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நோ மை சன் அண்ட் மை டாட்டர், எனது குமாரனும் குமாரத்தி என் பிள்ளையே, உன்னுடைய மிகச்சிறந்த விலை மதிப்பான நேரத்தை எனக்கு கொடுப்பாயா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? எல்லாரும் கைதட்டங்க. யாருக்கும் புரியலையா? உங்களுக்கு மிளைச்சிறந்த விலை மதிப்பான நேரத்தை கர்த்தர் கொடுக்க முடியுமா? அதுதான் உண்மையான ஜெபம். தேவனை தேடுறது அப்படிங்கிறது பிரிமனையில் வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் தேடுறோம். எப்படி? நமக்கு தேவையான எல்லாத்தையுமே தேடுறோம். ஆனால் தேவனை தேடுகிற நேரத்தை என்ன இல்லை, கொடுக்கறது இல்லை. ஐம் சாரி, நான் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், ஆனால் நான் தேவனை தான் அதிகமாக தேட விரும்புகிறேன். என்னுடைய அல்டிமேட் வாழ்க்கை நோக்கமாக தான் தேவனுடைய பிரசன்னத்தை என் வாழ்க்கையில் நான் எப்போதும் தேட விரும்புகிறேன். கண்டினியூஸ் டென்ஸ். கஷ்டம் இருக்கும், கஷ்டமான நேரத்தை அதிகமாக தேடணும். ஆமென். ஆமாம். அடுத்தது இந்த இந்த ஜெபத்தினுடைய நோக்கம் எப்படி இருக்கு? ஆமென். ஜெபத்தில் நோக்கம் என்ன இருக்கு? பிரிமல்ல இங்கே கேளுங்கள்ங்கிறது தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நடத்துதலை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய இரக்கத்தை. ஏதோ நேற்றைய கிருபை இன்னைக்கு இருந்தால் போதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு எனக்கு கிருபை வேணும். இன்னைக்கு நாளைக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளில் பிரிமணல் போன மாதம் 20 நாள் நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். ஒரு பாஸ்ட், ஒரு வயதானவர் எனக்கு சொன்னார், பாடியை டிடாக்ஸ் பண்ணுங்கன்னாரு. டிடாக்ஸ்னால் தெரியுமா என்னது? அதாவது பாடியில் சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான கழிவுகளை வெளியேற்றுவது. இந்த வாய்ப்பை நான் என்ன பண்ணேன்னா, ஆண்டவரே தண்ணி மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி சுடுதண்ணியாக வச்சு குடித்து சளி ஒரு 2.5 கிலோ போயிருக்கும். கிட்டத்தட்ட 2019 அப்புறம் போன மாதம் நான் ரொம்ப இது பண்ணேன். என் ஒய்ஃப் ரொம்ப திட்டினான். ஆனால் பாருங்கள், கடந்த ஒரு வாரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய மெல்லிய சப்தத்தை மிக அதிகமாக கேட்க முடிஞ்சது. படுக்கையில் தான், படுக்கை நேரத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அது மட்டும் பத்தாதுங்க, எல்லா நேரங்களையும் தேவனுடைய சத்தத்தை கேட்கணுன்னா அதை விட ரொம்ப சிறப்பானது என்ன தெரியுமா? தேவன் அதிகமான சத்தத்தோடு கேட்பது, அவரோடு கூட அந்த அந்த விலைமதிப்பான நேரத்தை கொண்டு போகணும். ஆமென். அடுத்தது 2வது தேடுங்கள். முதல்ல கேளுங்கள், அடுத்தது தேடுங்கள். இந்த தேடுங்களை நீ ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இது நம்ம பிரிமணல் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ரொம்ப வெளிப்படையாக மனம் திறந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். we pronounce the words, we just express the words. அதாவது இந்த வசனத்தை நம்ம வெளிப்புறமாக வாசிக்கிறோம். பிரிமணல் உங்களுக்கு சின்ன தகவல் சொல்கிறேன். இன்றைக்கி ஈரானில் 87 வயதான அயதல்லா கோமினி அவர் எப்போவோ இறந்தது. அவர் இறந்ததை அந்த உடல் அப்படியே வச்சுருந்து அடுத்து 1 வாரம் கழித்து தான் அவரை தகனம் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஈரானில் இருக்கிற எல்லா மக்களும் அவர் முகத்தை பார்க்கணும்னு சொல்லி அந்த தேசத்தில் கட்டளையிட்டிருக்கு. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம். அவர்கள் எதை தேடுகிறார்கள் தெரியுமா?
ஒரு மனிதன், இறந்து போன ஒரு மனிதனுடைய மதிப்பை உலகத்தில் அவர் ஏற்கனவே இறந்துட்டார். டசன்ட் டூ தட் எனி மோர் ஹியர் ஆஃப்டர். இதுக்கப்புறம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் தேடுகிறது அதுவல்ல, அழிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தின் இங்கே இருந்து நாம் அந்த சித்தத்தை தேட துவங்குகிறோம். அந்த தேவனுடைய ராஜ்யம் என்ன, நீதி என்ன, நம்ம என்னைக்காவது ஆசைப்படுறது உண்டா? இல்லை. நாளில் கூட ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நான் தேடாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி நீங்கள் எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு எழுதுகிற பழக்கம் இருக்கான்னு தெரில. நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், சபைக்கு வரும்பொழுது ஒரு நோட்ஸ் கட்டாயம் கொண்டு வரணும். ஆமென். கொண்டு வாங்க. அவங்க பாஸ்டர் நிறைய சொல்கிறாரு, நிறைய விஷயங்களை, எத்தனையோ குட்டி குட்டி கதை. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன குட்டி கதை ஞாபகம் இருக்கா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு கதை சொல்லியிருப்பார். பாப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு. உங்கள் மனைவி சொல்லுதெல்லாம் கேளுங்கள், கடைசியிலேருந்து உங்கள் காது இருந்த பஞ்சை எடுங்கன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? அவர் தன் வாழ்க்கையில் நடந்தது சொல்லலை. அவர் உண்மையிலே அவர் ஒரு சின்ன ஹியூமரான ஒரு விஷயம். அதில் இன்னொரு சத்தியம் அடங்கி இருக்குது அவர் சொன்னதில். உங்களுக்கு எத்தனை பேர் புரிஞ்சு தெரில. நம்ம நிறைய நேரம் நம்ம காதுகளில் நம்ம ஏன் தெரியுமா தேட முடியல? இந்த காதுகளை நிறைய அடையுது. இங்கே அடையிறதுனால மனம் தேடுறதில்லை. இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். நம்ம காதுகளில் நிறையமா ஆக்குபைட் திங்ஸ் இருக்குது. அதாவது இந்த நாய்ஸி கல்ச்சர், அந்த டாக்ஸிக் கல்ச்சர், டிவி, ஃபோனு, அது இது, அப்புறம் இல்லை அது என்னென்னமோ சரியா இருக்கட்டும். அதாவது நன்மைக்கானது இருக்குது பாஸ்டம்மா, அதை தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 95% நெகட்டிவ். இது காதில் எல்லாம் அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது தான் கேட்குற தவிர இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் இது என்னன்னு தேவனை தோடுகிறோமா? பிறமல்ல என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. யார் சொன்னாலும் எதை நம்ப மாட்டேன். நேராக வீட்டுக்கு போய் பைபிளை எடுத்து வச்சு ஒரு மணி நேரம் எதையாவது அவங்க சொன்னது இதுக்கு பொருந்ததா அதுக்கு பொருந்ததா அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் எடுத்து வந்தனே வீட்டில். என் பையன் அப்பயே கூட என்ன போயிட்டு வந்துட்டீங்க? இல்லைப்பா, நான் பிரசங்கம்ன்றது எனக்கே சரியாக இருக்கான்னு தெரியும்னு சொல்லி. ஏன்னா நான் தேவனை தேடுகிறவுடன் சரியா இல்லைனா என் வாழ்க்கை சரியாக இருக்காது. பிரியமானவர்களே, அடுத்த 3வதாக நான் முடிக்க விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமானது, திறக்கப்படும். உங்களுக்கு திறக்கப்படும். முதல் 2 ஒழுங்காக பண்ணாதான் 3வது திறக்கப்படும். எது திறக்கப்படும்? வாசல் திறக்கப்படும், வழி திறக்கப்படும், சந்தர்ப்பங்கள் திறக்கப்படும், சூழ்நிலைகள் மாறப்படும். எல்லாம் இங்கே தான் இருக்குது. நாள் கூட பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஏதேன் தோட்டத்திலிருந்து 2 வழி ஆரம்பிச்சது. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் வந்தார். இடுக்கமான வாசல், விசாலமான வழி. என்னது? 2 வழியை வச்சார். அப்புறம் பார்த்தாரு இவங்களுக்கு புரியலன்னு தெரிஞ்சு நானே வழி நானே வாசல்னு முடித்தார். நீங்கள் பிரிவானில் நான் சொன்ன எல்லாமே வேதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆக என் வாழ்க்கையில் இன்னும் திறக்கப்படாதவைகள் என்ன இருக்குது? உங்களுக்கும் ஆவியானவருக்கும் மட்டும்தான் இது தெரியும். இதனால் கூட தடைபட்டு இருக்கிறது ஏன் திறக்கலை அப்படிங்கிறத விட, ஆண்டவரே அந்த திறக்கப்படாதபடிக்கு நான் தேடாதது என்ன, நான் தட்டாதது என்ன, இதெல்லாம் இருக்குது. இதனால் கூட அவனோட சமூகத்தில் பிரிவில் ஒரு வசனத்தை 100 முறை வாசிங்க. சொல்லுங்க, ஒரு வசனத்தை 100 முறை வாசிங்க. ஒரே நாள் ஒரு வசனத்தை 100 முறை வாசித்தா உங்களோட ஆவிக்கிற வாழ்க்கை இன்னும் அப்படியே துளிர்விட ஆரம்பிக்கும். ஆம் பிரியமானவர்களே, வசனம் ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தையை உருவாக்கினவர் ஜீவன் உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய ஜீவனை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் என்று சொல்லி இந்த சிறிய சத்தியத்தை உங்களுடைய கரங்களை கொடுக்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.